தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே, கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சிரோன்மணி ஹீலர் சுப்பிரமணி. என்னுடைய வாழ்வியல் ஜோதிடம் டிவி யூடியூப் சேனல் மூலமாக உங்களை இன்று சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். தனஸ்தானம் என்கின்ற இரண்டாம் இடம் பற்றி நான் இன்று பேச இருக்கிறேன். இந்த தனஸ்தானம் என்பது ஒரு ஜாதகருக்கு தனவரவு, பணவரவு, செல்வவளம் இவைகளை கொடுக்கக்கூடிய இடம். இது காலபுருஷ தத்துவத்தில் இருக்கக்கூடிய 12 ராசி மண்டலங்களில் ஒவ்வொரு லக்னத்திற்கும் அந்த இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் என்பது ஒவ்வொரு கிரகம் அதிபதியாக வருவார்கள். அந்த வகையிலே இந்த தனஸ்தானம் என்கின்ற இரண்டாம் இடம் என்பதற்கு நவகிரகங்களில் 9 கிரகங்களில் ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடு இல்லை என்பதால் 12 ராசிகளில் வரும் தனஸ்தான அதிபதிகளாக 7 கிரகங்கள் மட்டுமே இதில் ஆதிபத்தியம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அதில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு பகவான், சுக்கிரன், சனி பகவான், இந்த 7 பேருக்கு மட்டும்தான் இந்த தனஸ்தானம் அப்படிங்கிற பணஸ்தானத்துக்கு உண்டான ஆதிபத்தியம் பெற்றவர்களாக 12 லக்னக்காரர்களுக்கும் இருக்கிறார்கள். ஒரு கிரகம் தன்னுடைய ஆதிபத்திய பலனையும் பாவக பலனையும் தரணும்னா பொதுவான ஒரு அடிப்படை விதி, அந்த கிரகமானது 6, 8, 12 ஆகிய மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடாது. பகை, நேசம், அஸ்தங்கம், பகை கிரக வீட்டில் இருக்கக்கூடாது. பகை கிரக சாரம் பெற்று இருக்கக்கூடாது. அசுபரின் பார்வை பெற்றிருக்கக்கூடாது என்பது நம்முடைய பாரம்பரிய ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான விதி. நான் இன்றைக்கி பேச போகிற கான்செப்ட் நம்மளுடைய அந்த விதிகளுக்குள்ளேயெல்லாம் போக விரும்பவில்லை. நான் என்னுடைய சொந்த அனுபவத்தில் என்னை சுற்றி உள்ள மனிதர்களையும், உறவினர்களையும், நண்பர்களையும் கூர்ந்து கவனித்து அதன் மூலமாக நான் தெரிந்து கொண்ட சில விஷயங்களை நான் இன்றைக்கி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கிறேன். அந்த வகையிலே ஒவ்வொரு கிரகத்துக்கும் பல வகையான காரகத்துவங்கள் இருக்குது. பொருள் காரகம் இருக்குது, உயிர் காரகம் இருக்குது, குணநலன் சம்பந்தப்பட்ட காரகங்கள் இருக்குது. அந்த ஆஸ்பெக்டில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ஜாதகர்களுக்கு காலபுருஷ தத்துவ மண்டலத்தில் இருக்கக்கூடிய 12 லக்னக்காரர்களுக்கும் தனஸ்தான அதிபதிகளாக வரும் பொழுது பலன் கொடுப்பது எவ்விதமாக ஏற்படுகிறது என்பதை நான் என்னுடைய சொந்த சுய ஆராய்ச்சியில் தெரிந்து கொண்டதை மட்டுமே நான் இங்கு பதிவு செய்கிறேன். இது நம் பாரம்பரிய ஜோதிடத்தில் நான் எந்த விதமான ஒரு எதிர்கருத்தை சொல்லவில்லை. என்னுடைய சொந்த அனுபவத்தை மட்டுமே நான் இங்கே சொல்கிறேன். அந்த வகையில் ஒவ்வொரு கிரகமும் எந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும், எந்த 6, 8, 12ஆக இருந்தாலும் கூட ஒரு ஜாதகர் தன்னுடைய ஜாதகப்படி, லக்னப்படி தனக்கு 2ஆம் இடம் என்று வரக்கூடிய அந்த தனஸ்தானத்திற்கு அதிபதி கிரகமாக வரக்கூடிய கிரகம் எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்குடைய உயிர்காரகம் என்ற வகையிலே வரக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள் என்று உயிர்கார வகையில் அவர் எந்த வகையில் தன்னுடைய அன்பையும், நட்பையும், உறவையும் அந்யோன்யமாக அதை தொடர்கிறாரா அல்லது வேண்டாவிருப்பாகவோ எதிர்ப்படையான மனோநிலையில் தொடர்கிறாரா என்பதை வைத்து அந்த கிரகம் அவருக்கு நன்மை செய்கிறதா, தீமை செய்கிறதா என்ற அந்த ஒரு ஆஸ்பெக்டில் நான் இன்றைக்கி பேசலான்ட்டு இருக்கிறேன். அந்த வகையில் நான் இன்று முதலில் பேச எடுத்துக்கொள்வது கடக லக்னத்தில் பிறந்தவர்களை பற்றி பேச இருக்கிறேன். கடக லக்னம், அதற்கு தனஸ்தான அதிபதி, 2ஆம் இட அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சூரிய பகவான் வர்றாரு. அந்த சூரிய பகவானுக்கு நிறைய காரகத்துவங்கள் இருந்தாலும் உயிர்காரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தந்தை, மாமனார், மூத்த மகன், அரசியல்வாதிகள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் படித்த அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள், மருத்துவர்கள், பொது சேவை செய்பவர்கள், இந்த மாதிரி உயிர்காரகங்கள் இருக்குது. அதனால் இந்த கடகலக்கணத்தில் பிறந்த ஒரு ஜாதகர் தன் 2ஆம் இடமான தனஸ்தானத்தை குறிக்கக்கூடிய
இந்த மனித உயிர்காரகங்கள் என்ற வகையில் இந்த உறவுகளிடம் எந்த மாதிரி இருக்கிறார்? அந்த கடகலக்கணக்காரர் தன் தந்தையிடம், மாமனாரிடம், மூத்த மகனிடம் அந்நியண்டமாகவும் அன்பாகவும் நெருக்கமாகவும் இருக்கக்கூடிய அளவில் அந்த 2ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் நன்றாக அவருக்கு செயல்படும், நன்றாக அவருக்கு பணவரவை கொடுக்கும். அதன் மூலமாக அவருக்கு ஏற்படக்கூடிய செல்வ வளமும் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய அதிபதி கிரகம் சூரியன் அப்படின்றதுனால அவர் சூரியனை குறித்து எந்த வகையான மனோநிலையை வைத்திருக்கிறார். இப்போ அவர் வெளியே போயிட்டு வர்றாரு, சூரியனை பற்றி என்ன மாதிரி சொல்லணும்? கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன்னு சொன்னால் பரவாயில்ல, அதை விட்டுட்டு நான் அப்பப்பா என்ன வெயில், சூரியன் போட்டு கொளுத்துறாரு, வெளியவே போக முடியல, வெளியே போயிட்டு வந்தால் தலைவலிக்குது, உடம்புலாம் எரிச்சல் எடுக்குது. இந்த மாதிரி அவர் சொல்கிறப்ப தனஸ்தான அதிபதியான சூரியனை குறித்து ஒரு எதிர்மறையான கருத்தை சொல்கிறதுனால அந்த சூரியனுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பிலிருந்து அவர் கொஞ்சம் விலகி செல்கிறார். அதே அவர் அந்த சூரியன் இதை பற்றி எதிர்மறையாக பேசாமல் ஒரு நல்லபடியாக பேசுகிறது, சிவபக்தி, சூரியனுக்கு அதிபதி சிவபக்தி, ஒரு சிவபக்தியுடன் இருப்பது, சூரிய நமஸ்காரம் செய்வது, அப்புறம் உயிர்காரகமான அப்பா, மாமனார், மூத்த மகன், அரசியல்வாதிகள் இவங்களை எல்லாம் ஒரு நல்ல கௌரவமாக பேசுகிறது, அன்பாக பேசுகிறது, மதிப்போடு பேசுகிறது. இந்த மாதிரி இருக்கிறப்போ சூரியன் என்ற 2ஆம் வீட்டின் தனஸ்தான அதிபதியின் ஒரு ஆசீர்வாதம் அவருக்கு கிடைக்குது. அதன் மூலமாக கடகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தனஸ்தானம் செயல்படுகிறது. இதே கடகலக்கணக்காரங்க மேலே சொன்ன எல்லா விஷயத்தை குறித்தும் எதிர்மறையான அபிப்பிராயத்தை பேசக்கூடியவராகவோ எதிர்மறையான குணநலன்களை எண்ணங்களை தன் மனதிற்குள் வைத்து கொண்டிருந்தாலோ இவர்களிடம் தன்னுடைய வெறுப்பை காட்டினாலோ அவருடைய தனஸ்தானத்தில் ஒரு முடக்கம் ஏற்படுது. நான் இதில் பாரம்பரிய ஜோதிடத்தை பற்றி எந்த அபிப்பிராயத்தையும் சொல்லலை. இது என் தனிப்பட்ட ஆராய்ச்சி, தனிப்பட்ட கருத்து. இப்போ அடுத்தது, இப்போ கடகலக்கணத்தை பற்றி பேசிட்டோம். இப்போ 2வது லக்கணமாக சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்துக்கு உண்டான அதிபதி சூரியன். அந்த சிம்ம லக்கணத்துக்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இட அதிபதி புதன் பகவான். இந்த புதன் பகவான் அப்படின்னா இந்த உயிர்காரம் வகையில் யார் யாரை குறிக்கக்கூடியவர்? புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தாய்மாமனை குறிக்கக்கூடியவர், மாமன் வகையரா, மாமன், மைத்துனன், மச்சான், இந்த மாதிரி வர்றவங்க. சிறுவர்களை குறிக்கக்கூடியவர், கணக்கு எழுதுபவர்கள், ஆடிட்டர்கள், பத்திரிகையாளர்கள், பத்திரிகை நிறுவர்கள், பத்திரிகை துறையில் உள்ளவர்கள், விகடகவிகள், மிமிக்ரி செய்கிறவங்க, அதுக்கப்புறமா ஒற்றர்கள், ஏஜெண்ட்டுகள், டிடெக்டிவ் ஏஜெண்ட்டுகள், மிமிக்ரி செய்கிறவங்க, கதை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள். இந்த மாதிரி புதன் பகவானுக்கு நிறைய உயிர்காரகங்கள் இருக்குது. அதில் நமக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தாய்மாமன் வகைரா, மாமன், மச்சான், சகலை, அதுக்கப்புறமா சிறுவர்கள், இந்த உயிர்காரகங்கள் என்று சொல்லக்கூடிய மனிதர்களிடம், நபர்களிடம் இந்த சிம்மலக்கணக்காரங்க நட்புணர்வோடையும் அந்யோன்யமாகவும் அன்பாகவும் பாசமாகவும் இருக்கும் பொழுதும் அந்த புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதியினுடைய எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்குது. அந்த புதன் பகவானுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக சிம்மலக்கணக்காரங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார மேன்மை ஏற்படுது. இந்த புதன் தான் சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளை கொடுக்கக்கூடியவர். இவர்கள் எந்த அளவுக்கு இந்த நண்பர்கள்கிட்டையும், மாமன் வகையரா, இந்த மாதிரி இந்த புதன் சம்பந்தப்பட்ட உயிர்காரகங்களிடம் நெருக்கமான உணர்வோடும் அந்நியத்தோடும் அன்போடும் இருக்கிறாரோ அந்த வகையில் இவர் பொருள் வளமும் செல்வ வளமும் பண வளமும் பெற்று வாழ்க்கையில் மிக உச்சநிலையை அடையக்கூடிய ஒரு யோகமும் அமைப்பும் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதே சிம்மலக்கணக்காரங்க இந்த புதனுடைய காரகமான மாமன், மச்சான், தாய்மாமன், பெண் கொடுத்த மாமன் வகைராக்கள், சிறுவர்கள் மற்றும் மற்ற உயிர்காரகங்களாக இருக்கக்கூடிய பத்திரிகை துறையில் உள்ளவர்கள், எழுத்தாளர்கள், கணக்கர்கள், இந்த மாதிரி வரக்கூடியவர்கள் மேலேயோ அல்லது இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மேலேயோ வெறுப்புணர்வோடையும் எதிர்ப்பு உணர்வோடையும் வேறு விதமாகவும் அவர்களை குறித்து பேசும்பொழுது அந்த சிம்மலக்கணத்தில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த புதன் என்ற கிரகத்துடன் இருக்கும் தன்னுடைய ஒரு இசைவை அவர்கள் குறைத்து கொள்கிறார்கள், துண்டித்து கொள்கிறார்கள்.
அதன் மூலமாக அந்த தனஸ்தானத்தில் வந்து இவர்களுக்கு முடக்கம் ஏற்படுது. இதை வந்து நாம் புரிஞ்சுக்கிட்டு விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற கான்செப்ட் படி எந்த கிரகம் நமக்கு வந்து நன்மை தரக்கூடிய வகையில் செயல்பட வேண்டுமோ, எந்த கிரகத்திடமிருந்து நாம் ஆதாயம் பெற வேண்டுமோ, அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட உயிர்காரம் யாரெல்லாம் அடிப்படையில் வருகிறார்களோ அந்த மனிதர்களிடமெல்லாம் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களும் நல்லபடியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் செய்வதன் மூலமாக அந்த கிரகத்திற்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சாதகமான பலன்களை நாம் அதிகப்படியாக மற்றவர்களை விட அதிகப்படியாக நம்மால் பெற முடியும் என்பது என்னுடைய கருத்து. சரி, இப்போது சிம்ம லக்னத்துக்கு சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தபடியாக வர்றது கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு கிரகாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வந்து புத பகவான் வர்றாரு. இந்த கன்னி லக்னத்துடைய 2வது வீடு தனஸ்தானம் பணஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு வந்து துலாம் ராசி வருது. இந்த துலாம் ராசியுடைய அதிபதினு எடுத்துக்கிட்டால் சுக்கிர பகவான் வர்றாரு. சுக்கிர பகவான் அப்படின்னா அவர் யாரை குறிக்கக்கூடிய உயிர்காரகமாக வர்றாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சுக்கிர பகவான் அப்படின்னு சொன்னாலே வந்து மனைவி, சகோதரி, மகள், அத்தை, பெண்கள், இளம் பெண்கள், ஆடம்பரமான விஷயங்கள், லக்ஸூரியஸான விஷயங்கள், திரைக்கலைஞர்கள், பாடகர்கள், நடிகர்கள், பாடலாசிரியர்கள், இசைத்துறையில் உள்ளவர்கள், இந்த மாதிரி கலைத்துறையில் உள்ள மனிதர்கள். அதுக்கப்புறமா இதெல்லாம் இந்த உலகத்தில் மனிதனுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியதோ, இந்த புற உலக இன்பமாகிய இன்பத்தை எந்த பொருள் மூலமாக எல்லாம் மனிதன் ஈட்டுகின்றானோ அந்த அனைத்து விசேஷ இன்பங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய காரக கிரகம் சுக்கிர பகவான் தான். அதனால் இந்த வாழ்க்கையில் வந்து கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க நல்லா எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும், எல்லா இன்பத்தையும் அனுபவிக்கணும், லக்ஸூரியஸான வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் உள்ளுணர்வு அவங்களுக்கு இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்களாக இருந்தால் தன்னுடைய மனைவி, மகள், அத்தை, சகோதரி, பெண்கள் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரே மரியாதை கொடுக்கணும். பெண்களும் வந்து அதே தான், தன் சக பெண் இனத்தில் உள்ள சக பெண்கள் எல்லாரையுமே வந்து ரொம்ப நட்புணர்வோடு இருக்கணும், அன்பாக இருக்கணும், பண்பாக இருக்கணும், பாச உணர்வோடு இருக்கணும், அவர்களை மதிக்க வேண்டும். அப்படி செய்வதன் மூலமாகவும் மற்ற இந்த திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்களை வந்து உயர்வுபடுத்தி பேசுவது, திறமையை பற்றி நல்ல விதமாக பேசுவது, உலகில் உள்ள ஆடம்பரமான விஷயங்களை குறித்து நானும் அதை அனுபவிக்க வேண்டும், எனக்கும் அந்த ஆசை இருக்கிறது என்று அந்த ஆடம்பர விஷயங்கள் மேலே வந்து நல்ல விதமாக நல்ல அபிப்பிராயமாக பேசும் பொழுது அந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து மற்ற மனிதர்களை விட காட்டிலும் கூட தனஸ்தானம் என்கின்ற அந்த 2வது பாவகம் நல்ல முறையில் இயக்கம் பெற்று அவர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சகல சுக போகங்களையும் செல்வ வளவுகளையும் செல்வ செழிப்பையும் அடைவார்கள். இதே கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடியவரையும், சகோதரியையும், மகளையும், சக பெண்களையும், பெண் இனத்தையும் குறித்து எதிர்மறையாக பேசினாலோ, திரையிசையில் துறையில் உள்ளவர்களை பற்றி தவறாக பேசினாலோ, அல்லது உலகில் உள்ள சுகபோகங்களையும் ஆடம்பரமான விஷயங்களை குறித்தும் எதிர்மறையாக பேசினாலோ, தவறாக பேசினாலோ, இல்லை அதன் மேல் தனக்கு வெறுப்பு இருப்பதாக காட்டிக்கொண்டாலோ, இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த 2ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் இயக்கம் குறைந்து அதனால் ஏற்படக்கூடிய சாதக பலன் வரவுகளை அவர்கள் தங்களுக்கு தாங்களவு குறைத்து கொள்கிறார்கள். ஆகவே கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த உலக சுகபோக விஷயங்களை குறித்து எப்பொழுதுமே வந்து நல்ல மனநிலையில், உற்சாகமான மனநிலையில், நானும் அதை அனுபவிக்க வேண்டும், எனக்கும் அது கிடைக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் அந்த இன்பங்கள் கிடைக்க வேண்டும் என்ற வகையிலே அவர்கள் பேசும்பொழுது இந்த கன்னி லக்னக்காரர்களுக்கு வந்து அந்த சுக்கிரனுடைய ஆஸ்பெக்டான சுகபோகங்கள் எல்லாமே வந்து வாரி வழங்கப்படும். சரியா நண்பர்களே? இப்போ நாம் இந்த கன்னி லக்னத்தை பற்றி பேசியிருக்கிறோம். அடுத்தபடியாக பேச இருக்கிறது துலாம் லக்னம். துலாம் லக்னத்துடைய லக்னாதிபதி சுக்கிர பகவான். இந்த துலாம் லக்னத்துக்கு தனஸ்தானம் பணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2வது ஸ்தானம், 2வது பாவகம் விருச்சிக ராசி. விருச்சிக ராசி என்ன எடுத்துக்கிட்டால் வந்து விருச்சிக ராசிக்கு வந்து
அதிபதி கிரகம் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான்னாலே யார்? வீரம் நிறைந்தவர், ஆற்றல் நிறைந்தவர், சக்தி மிகுந்தவர். அவர் ஒரு உயிர்காரகம் என்ற வகையில் எடுத்துக்கொண்டால் சகோதரராக இருக்கக்கூடிய ஒருவர், பங்காளிகளாக இருக்கக்கூடியவர்கள், இரத்த உறவுகளை குறிக்கக்கூடியவர், மற்றும் சீருடை பணியாளர்களாக இருக்கக்கூடிய காவலர்கள், இராணுவத்தில் உள்ளவர்கள், மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை மருத்துவர்கள், பல் மருத்துவர்கள், இன்ஜினியர்களாக இருப்பவர்கள், தச்சர்கள், கொள்ளர்கள், சிற்பிகள், இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருமே செவ்வாயின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட பிரதிநிதித்துவம் பெற்ற மனிதர்களாக இந்த பூமியில் வாழக்கூடியவர்கள். அதனால் துலாம் லக்னத்தில் பிறந்த ஜாதகர்கள் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள், பங்காளிகள், மற்ற உயிர்காரகங்கள் சொன்ன நம்ம செவ்வாய் குறித்து சொன்னவர்கள் எல்லார்கிட்டையுமே அவங்க நட்போடையும் அன்போடையும் அந்யோன்யத்தோடையும் உண்மையான ஒரு அன்போடையும் இருக்கிறப்போ அந்த செவ்வாய் பகவானுடைய அருள் அவங்களுக்கு நிறைய கிடைப்பதன் மூலமாக துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுடைய 2ஆம் பாவகம் தனஸ்தானம், பணஸ்தானம் நல்ல இயக்கம் பெற்று மற்ற அனைவரையும் விடவும் இவர்கள் தங்களை நோக்கி செல்வ வளங்களை ஈர்க்கக்கூடியவர்களாக, செல்வ வளம் படைத்தவர்களாக மாறக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு தானாகவே ஏற்படுகிறது. இவர்கள் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க இந்த செவ்வாய் பிரதிநிதித்துவம் பெற்ற சகோதரன், பங்காளிகள், காவல்துறையில் உள்ளவர்கள், சீருடை பணியாளர்கள், இன்ஜினியர்கள், மருத்துவர்கள், பல் மருத்துவர்கள், இன்ஜினியரிங் துறையில் உள்ளவர்கள், சிற்பிகள், கொள்ளர்கள், இன்னும் இது போன்ற செவ்வாயின் உயிர்காரகம் வரக்கூடிய மனிதர்களை பற்றி எதிர்மறையான உணர்வுகள் இல்லாமல், எதிர்மறையான சிந்தனைகள் இல்லாமல் இருந்த வரைக்கும் அவங்களுக்கு நல்லது. எப்போ இவங்களை குறித்து தவறாக பேசுவதோ, அவர்களுக்கு ஏதாவது எதிர்மறையான செயல்களை செய்யும்படியாக நினைப்பதோ, சகோதரர்களை ஏமாற்றுவது, பங்காளிகளை ஏமாற்றுவது, இந்த மாதிரியான ஒரு எண்ணம் அவர்கள் மனதிற்குள் வரும்பொழுது அவர்கள் தங்களுடைய தனஸ்தான அதிபதியான செவ்வாயின் இணைப்பிலிருந்து தங்களை துண்டித்து கொண்டு பணவரவும் செல்வ வளமும் தங்களை விட்டு போவதற்கும் குறைவதற்கும் தங்களை தாங்களே அவர்கள் ஆட்படுத்தி கொள்கிறார்கள். அதனால் துலாம் லக்னத்தில் பிறந்த ஜாதகர்களாகிய நீங்கள் உங்கள் வாழ்வில் செல்வ வளமும் தனவரவும் பணவரவும் செல்வாக்கும் மேலும் மேலும் அதிகரித்து நீங்கள் சுக சௌகரியங்களுடன் வாழ விரும்பினால் நான் சொன்ன இந்த விஷயங்களை மனதிலே வைத்துக்கொண்டு செவ்வாயின் காரகத்தை, பிரதிநிதித்துவத்தை வெளிப்படுத்தும் மனிதர்களிடம் எப்பொழுதும் அன்புடனும் பண்புடனும் நட்புடனும் அந்யோன்யத்துடனும் இருந்து வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ துலாம் லக்னத்தை பற்றி பேசியாச்சு, அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத குறித்தும் பேசியாச்சு. இப்போ அடுத்தது துலாமுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய லக்னம் விருச்சிக லக்னம். இந்த விருச்சிக லக்னத்திற்கு லக்ன அதிபதி செவ்வாய் பகவான் வர்றாரு. விருச்சிக லக்னத்துடைய 2ஆம் அதிபதி, 2ஆம் பாவக அதிபதி, 2ஆம் வீட்டு அதிபதி, தனஸ்தான அதிபதி, பணஸ்தான அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குரு பகவான் தனுசு ராசிக்குரியவர். விருச்சிக லக்னத்திற்கு அடுத்த வீடாக 2ஆம் வீடாக இருப்பது தனுசு ராசி வீடு. இந்த தனுசு ராசிக்கு கிரக அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குரு பகவான். இந்த குரு பகவான் என்ன வகையான உயிர்காரகத்துவத்தில் வர்றாரு? குரு பகவான் எடுத்துக்கிட்டாலே அவர் காலபுருஷ தத்துவ மண்டலத்தில் இருக்கக்கூடிய 12 வீடுகளுக்குமே பெருந்தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதிபதியாகவும், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதிபதியாகவும், உறவில் பெரியப்பாவை குறிக்கக்கூடியவராகவும், மேலும் நம்முடைய குருமார்கள், ஆசிரியர்கள், புரோகிதர்கள், அர்ச்சகர்கள், மத தலைவர்கள், வேத பண்டிதர்கள், இந்த மாதிரி நீதிபதிகள், வக்கீல்கள், உயர்நிலையில் உள்ள இந்த பலரையும் குறிக்கக்கூடியவராகவும் வருகிறார். யோகா மாஸ்டராக வர்றாரு, ஆன்மீக குருவாக வர்றாரு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருமே குருவின் பிரதிநிதித்துவம் பெற்ற உயிர்காரகங்களாக வருகிறார்கள். அப்போது இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்கள் செய்யக்கூடிய வேலை என்னவாக இருக்கணும் அப்படின்னா, குழந்தைகள், பெரியப்பா, நம்முடைய பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்கள், ஆன்மீக குருமார்கள், புரோகிதர்கள், அர்ச்சகர்கள், வக்கீல்கள், நீதிபதிகள், நீதிமான்கள்,
இது மாதிரி இந்த துறையில் உள்ளவர்களோடு எப்பயுமே வந்து ஒரு உயர்வான கண்ணோட்டத்தில் அவர்களை குறித்து பேச வேண்டும். அவர்களை பற்றி நல்ல விதமாக பேச வேண்டும், பண்போடு பேச வேண்டும். குருன்னா குழந்தைன்னு சொன்னோம், அதனால் அவர்கள் குழந்தைகளிடம் நல்ல பாசத்தோடு இருக்க வேண்டும். தன்னுடைய பெரியப்பாவை மதிக்க வேண்டும், பெரியப்பா மேலே அன்போடையும் பாசத்தோடையும் இருக்க வேண்டும். மற்றவர்க்காரர்களாக சொல்லப்பட்டுள்ள நம்முடைய கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான்களாக இருக்கும் பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்கள், தொழிலை கற்றுக் கொடுத்த குருமார்கள், வேறு ஜோதிட கலைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய குருமார்கள், தொழில் கல்வியை கற்றுக்கொடுக்கக்கூடிய குருமார்கள், நாம் படிக்காமலே இருந்தால் கூட ஒரு நல்ல நிலையில் இருக்கிற அளவுக்கு நமக்கு தொழிலில் வழிகாட்டியவர்கள், தொழிலை நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் அப்படின்னு யாரெல்லாம் ஒரு ஸ்தானத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நமக்கு ஏதேனும் ஒரு அறிவுரையை கூறி நம்முடைய வாழ்க்கையை மேம்படுவதற்கு வழிகாட்டினாங்களோ அந்த எல்லாரையுமே வந்து நாம் எப்பயுமே மதிப்போடையும் அன்போடையும் கண்ணியத்தோடையும் இருந்தோம்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்படி கிடைக்குதோ அதே அளவுக்கு கிரகங்களில் குரு பகவானுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த விருச்சிகலங்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவானின் ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு இந்த கூறப்பட்ட இந்த உயிர்காரகத்தில் வரக்கூடிய பிரிதிநிலைகளாக இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரையுமே வந்து அவங்க அந்யோன்யத்தோடையும் அன்போடையும் பண்போடையும் அவங்கக்கிட்ட இருக்கிற அளவுக்கு வந்து குரு பகவானோட ஆசையினால் விருச்சிகலங்கணத்தாருக்கு வந்து செல்வ வளம் எப்பொழுதும் தங்கு தடை இல்லாமல் இடையறாமல் அள்ளி அள்ளி கொடுக்கப்படும். அதே இந்த விருச்சிகலங்கணக்காரங்க தன்னுடைய பள்ளி ஆசிரியர்களையோ கல்லூரி ஆசிரியர்களையோ தன் மதத்துக்கு உள்ள மத தலைவர்களையோ குருமார்களையோ மற்ற அந்த இதில் வரக்கூடிய கேட்டகரியில் வரக்கூடிய அந்த பிரதிநிதிகளை குறித்து அவமரியாதையாக தேவையில்லாமல் விமர்சித்தாலோ தகுதி குறைவாக பேசினாலோ குரு பகவானுடைய ஆசீர்வாதத்திலிருந்து அவர்கள் தங்களை தாங்களே விடுவித்துக் கொள்கிறார்கள். அவர்களுடைய பணஸ்தானம் தனஸ்தானம் முடக்கம் பெற்று விடுகிறது. அதனால் விருச்சிகலக்கணக்காரங்க வந்து எப்பயுமே இந்த குருமார்களுடைய ஆசிரியர்களுடைய ஆசான்களுடைய ஆசைகளை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நேரடியாகவும் அவர்களிடம் சென்று அவர்களுடைய பாதம் பணிந்து, ஐயா என்னை நீங்கள் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க, நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன், உங்கள்கிட்ட படித்ததுனால தான் நான் இந்த வாழ்க்கையில் இந்த சுகபோகங்கள் அனைத்தையும் பெறக்கூடிய ஒரு அறிவு பெற்றவனாகவும் புகழ் பெற்றவனாகவும் சமுதாயத்தில் அந்தஸ்து பெற்றவனாகவும் நான் வாழ எனக்கு வழிகாட்டிய என்னுடைய தெய்வங்கள் நீங்கள் என்று அவர்களை அடிப்பணிந்து ஆசீர்வாதம் குருமார்களிடம் பெறுவது எப்பொழுதுமே இவர்களுக்கு நல்லது. மேலும் குரு என்றால் போதனை செய்பவர், நல் ஒழுக்கம் நற்பண்புகள், இது எல்லாமே குரு அப்படிங்கிற ஆஸ்பெக்டுக்குள்ளார வருது. அப்போது இந்த விருச்சிகலங்கணத்துக்கு பிறந்தவர்கள் எல்லாமே வந்து இந்த ஒழுக்க நெறிகளையும் கடைபிடிப்பதன் மூலமாக நற்பண்புகளையும் கடைபிடிப்பதன் மூலமாக அந்த குருவின் தன்மையை தங்களுக்கு அவர்கள் கிரகிப்பதன் மூலமாக அந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் பணஸ்தானம் அற்புதமான முறையிலே இயக்கம் பெற்று அவர்கள் மற்ற மனிதர்களையோட செல்வந்தர்களாகவும் தனவந்தர்களாகவும் கனவான்களாகவும் அந்தஸ்தும் புகழும் செல்வாக்கும் மிகுந்தவர்களாகவும் இந்த பூவுலகிலே வாழக்கூடிய தகுதிகளை அவர்கள் பெறுகிறார்கள். சரிங்களா? இப்போ நாம் வந்து விருச்சிகலங்கணத்தில் பிறந்தவங்க என்னெல்லாம் செஞ்சால் இதை வந்து ஒரு செல்வளத்தோடு வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம். இதுக்கு அடுத்தபடியாக விருச்சிகலங்கணத்துக்கு அடுத்தது தனுசு லங்கணத்தில் பிறந்தவங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த தனுசு லங்கணம் என்பது கிரக அதிபதி குரு பகவான். இந்த தனுசு லங்கணத்திற்கு 2ஆம் இடம் 2ஆம் பாவகம் தனஸ்தானம் பணஸ்தானம் செல்வ வளத்தை வழங்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தனுசு லங்கணத்துக்கு மகர வீடு மகர ராசி. தனுசுக்கு அடுத்ததாக வரக்கூடிய 2வது ராசி மகர ராசி. இந்த மகர ராசியுடைய அதிபதி சனீஸ்வர பகவான். நவ கிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்ற இந்த சனி பகவான் தான் வந்து காலபுருஷ தத்துவத்தில் இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் ஆயுள் காரகனாகவும் தொழில் காரகனாகவும் ஜீவனக்காரகனாகவும் கர்மஸ்தான அதிபதியாகவும் என்று பல ஆஸ்பெக்டுகளை எடுக்கக்கூடியவராக நீதிமானாக நீதி நெறி தவறாத தீர்ப்பு வழங்கக்கூடியவராக சனி பகவான் வருகிறார். அப்போ இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு பணத்தை வாரி வழங்கக்கூடிய தனஸ்தானம் என்பது மகர ராசிக்குரிய அதிபதியான சனீஸ்வர பகவான் தான். அப்போது தனுசு ராசியில் லக்னத்தில் பிறந்த மக்கள்
செய்ய வேண்டியது சனீஸ்வர பகவான் யாரை குறிக்கக்கூடிய உயிர் காரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதரன், சித்தப்பா, உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள், அடித்தட்டு மக்கள், பொதுமக்கள், பெருங்கூட்டமாக உள்ள மக்கள் அப்படின்னு பல ஆஸ்பெக்டுக்கு உயிர் காரகங்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு கிரக அம்சமாக நம்மளுடைய சனி பகவான் வருகிறார். அப்போது தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க எல்லா சூழ்நிலையிலுமே தன்னுடைய மூத்த சகோதரன், சித்தப்பா, தன்னிடம் வேலை செய்பவர்கள் இவங்க கூட எல்லாம் அந்யோன்யமாகவும் அன்பாகவும் நட்பாகவும் மரியாதையாகவும் கௌரவத்தோடும் அவர்கள் மனம் குளிரும்படியாகவும் அவர்கள் சந்தோஷப்படும்படியாகவும் நடந்து கொண்டால் தனுசு லக்னக்காரங்க எப்பயுமே மற்றவங்களோட அதிகப்படியான செல்வ வளத்தையும் பணவரவையும் தனவரவையும் அந்தஸ்தையும் ஈட்டக்கூடியவர்களாக வாழ்வதற்கு வாழ்வாங்கு நீண்ட ஆயுளுடனும் செல்வ செழிப்புடனும் ஒரு அதிபதியாகவும் தொழிலதிபராகவும் வாழுவதற்கு தேவையான சக்தியையும் ஆசீர்வாதத்தையும் சனி பகவான் உங்களுக்கு வழங்குவார். இந்த சனீஸ்வர பகவானின் பிரதிநிதித்துவம் பெற்ற இந்த உயிர்காரக வகையராக்களை தனுசு லக்னக்காரர்கள் அவமதித்தாலோ புண்படுத்தினாலோ நோகடித்தாலோ அவர்கள் நம்மை விட கீழே இருக்கக்கூடியவர்கள் தானே, நாம் அவங்கள கொஞ்சம் துன்புறுத்தி பார்த்தா என்ன, அவமதித்து பார்த்தா என்ன, மனசு நோகடித்து பார்த்தா என்ன, அவங்க இல்லாத இடத்துல பற்றி அவங்கள புறம் கூறி அவமரியாதையாக பேசி அவர்கள் பெயரை கெடுக்கும்படி நடந்து கொண்டால் என்ன அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய தனஸ்தானம் பணஸ்தானம் இயக்கத்தின் இருந்து முடங்கிவிடும், உங்கள் பணவரவு நின்றுவிடும். அதனால் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய உயிர் சனீஸ்வர பகவானின் பிரதிநிதித்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய உங்கள் மூத்த சகோதரர்களையும் சித்தப்பாவையும் உங்களிடம் வேலை செய்யக்கூடிய கீழ்நிலை ஊழியர்களையும் உங்களுக்கு கீழே இருப்பவர்களையும் மற்றவர்களையும் நீங்கள் எந்த அளவுக்கு மனிதர்களாக முதலில் நடத்துகிறீர்களோ, எந்த அளவுக்கு அவர்களிடம் நேர்மையாக நடந்து கொள்கிறீர்களோ, உண்மையாக நடந்து கொள்கிறீர்களோ, உண்மையான பாசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துகிறீர்களோ, அப்போதான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நீங்கள் விரும்பக்கூடிய பொருளையும் செல்வ வளத்தையும் வாழ்வில் உயர்வையும் தொழில் அமைப்பையும் கொடுக்கக்கூடியவராக சனீஸ்வர பகவான் வாரி வழங்கும் வள்ளலாக இருப்பார். ஆகவே நாம் இப்போ தனுசு லக்னத்திற்கு உண்டான கருத்துக்கள் எல்லாத்தையுமே பேசிட்டோம். அடுத்தபடியாக தனுசு லக்னத்திற்கு அடுத்ததாக வரக்கூடிய லக்னம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மகர லக்னம். இந்த மகர லக்னத்திற்கு உண்டான கிரக அதிபதி யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மகர லக்ன கிரக அதிபதி சனீஸ்வர பகவான். அந்த மகர லக்னத்திற்கு 2ஆம் இடம் தனஸ்தானம் பணஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கும்பராசி. மகர லக்னத்திற்கு அடுத்த 2ஆம் பாகம் 2ஆம் வீடு தனஸ்தானம் பணஸ்தானம் கும்பலக்னம் கும்பராசி. இந்த கும்பராசிக்கு அதிபதி யாருன்னு எடுத்துக்கிட்டால் அதே சனீஸ்வர பகவான் தான். மகர லக்னத்துக்கு யார் கிரக அதிபதியாக வர்றாரோ அதே சனீஸ்வர பகவான் தான் கும்பராசிக்கு சனீஸ்வர பகவானே தான் தனஸ்தான அதிபதியாக வர்றாரு. அப்போது நாம் தனுசு லக்னத்திற்கு என்ன பலன்களை சொன்னோமோ அதே பலன்தான் இந்த மகர லக்னத்துக்கும் கிடைக்கும். அதே தான் இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்க தன்னுடைய மூத்த சகோதரன் சித்தப்பா, தன்னிடம் வேலை செய்யும் ஊழியர்கள், பொதுமக்கள், அடித்தட்டு மக்கள் இவங்க எல்லாருக்குமே நல்லதை செய்யக்கூடியவர்களாகவும் நல்லவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் உபகாரம் செய்யக்கூடியவர்களாகவும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் அன்போடவும் பண்போடவும் நல்லபடியாகவும் இருக்கிற வரைக்கும் இந்த மகர லக்னக்காரங்களும் தங்களுடைய வாழ்க்கையில் தங்கள் விருப்பப்படி செல்வ வளத்தை அடைவதற்கு சனீஸ்வர பகவான் இவர்களுக்கு உறுதுணையாக இருப்பார். ஆயுளை கொடுக்கக்கூடியவராகவும் செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியவராகவும் இந்த சனீஸ்வர பகவான் மகர லக்னத்திற்கு இருப்பார். அதனால் மகர லக்னத்துக்கு நாம் தனுசுக்கு சொன்ன அதே பலன்தான் இதுக்கும் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் பார்த்து நடந்துக்க வேண்டியது உங்களுடைய கையில் இருக்குது. மகரத்துக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டால் கும்பலக்னம். கும்பலக்னத்துக்கு லக்ன அதிபதி சனீஸ்வர பகவான். இந்த கும்பலக்னத்துக்கு 2ஆம் பாகம் 2ஆம் வீடு தனஸ்தானம் பணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2வது வீடு எது அப்படின்னு சொன்னோம்னா தனுசு ராசி.
இந்த தனுசு ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா, தனுசு ராசி கிரக அதிபதி குரு பகவான் தான் வர்றாரு. இந்த கும்பலக்கணக்காரங்களுக்கு வந்து இந்த குருவை எந்த அளவுக்கு மதிக்கிறார்களோ, குருவை எந்த அளவுக்கு வழிபடுகிறார்களோ, குருவை எந்த அளவுக்கு மதிக்கிறார்களோ, அந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் தகுந்த அளவுக்கு இந்த 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம், பணஸ்தானம் இயக்கம் பெறும். உயிர்காரக வகையிலே வந்து கும்பலங்கணக்காரங்களுக்கு 2ஆம் இட அதிபதியின் உயிர்காரகம்னு எடுத்துக்கிட்டால் குழந்தை, குருமார்கள், ஆசிரியர்கள், மத தலைவர்கள், ஆன்மீக ஆசிரியர்கள், புரோகிதர்கள், அர்ச்சகர்கள், வக்கீல்கள், நீதிபதிகள் அப்படின்ட்டு அதே ஆஸ்பெக்ட் விருச்சிக லக்னத்துக்கு சொன்ன அதே ஆஸ்பெக்ட் தான் இவங்களுக்கும் வருது. அதனால் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க வந்து இந்த தன் 2ஆம் ஸ்தானமான மனஸ்தானத்துக்கு அதிபதியான குருவின் இந்த பிரதிநிதித்துவம் வெளிப்படுத்தக்கூடிய மக்கள் எல்லார்கிட்டையுமே வந்து குழந்தைகள்கிட்ட, ஆசிரியர்கள்கிட்ட, குருமார்கள்கிட்ட எல்லாமே வந்து அனுசரணையாகவும், அன்பாகவும், பண்பாகவும், கௌரவத்தோடையும் நடந்துக்கிற வரைக்கும் கும்பலங்கணத்தில் பிறந்தவங்களுடைய செல்வ செழிப்பு, அந்தஸ்து, புகழ், செல்வாக்கு உயரக்கூடிய அளவிற்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையோடு வாழக்கூடிய அளவுக்கும் குரு பகவான் அள்ளி அள்ளி வழங்குவார். நீங்கள் உங்கள் குழந்தைக்கோ, குருமார்களுக்கோ, ஆசிரியர்களுக்கோ, வித்தை கற்றுக் கொடுத்தவர்களுக்கோ, தொழில் கற்றுக் கொடுத்தவர்களுக்கோ நீங்கள் அறியாத ஒரு விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக நீங்கள் பேரும் புகழும் செல்வமும் செல்வாக்கும் பெறுவதற்கோ காரணமாக இருந்தவர்களிடம் நன்றி மறந்தாலோ, மனம் நோக்கும்படி செய்தாலோ, துன்புறுத்தினாலோ, அவர்களுக்கு எதிராக நீங்கள் திரும்பினாலோ, கிரகத்தில் பெருந்தனக்காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய இணைப்பிலிருந்து உங்களை நீங்கள் விடுவித்துக் கொள்வதன் மூலமாக பணவரவில் தடையை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். அதனால் கும்பலங்கணத்தில் பிறந்தவர்களே, நீங்கள் குருவின் ஆஸ்பெக்டில் வரக்கூடிய பிரதிநிதித்துவம் பெறக்கூடிய இந்த உங்கள் குழந்தைகள், ஆசிரியர்கள், குருமார்கள், வித்தை கற்றுக் கொடுத்தவர்கள், தொழில் கற்றுக் கொடுத்தவர்கள், தெரியாத பல விஷயங்களை நீங்கள் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்களோ, எத்தனை பேர் உங்களுக்கு அந்த குரு என்ற ஸ்தானத்தில், ஆசான் என்ற ஸ்தானத்தில், ஆசிரியர் என்ற ஸ்தானத்தில் உங்களை வழிநடத்தினார்களோ, கற்றுக் கொடுத்தார்களோ, உயர்வுபடுத்தினார்களோ, வேறு காரணமாக இருந்து தன் கண் இமையை போல உங்களை காப்பாற்றி உங்களை ஒரு பெயரும் புகழும் பெறக்கூடிய நிலைக்கு ஆளாக்கினார்களோ, அந்த ஆசான்களை எப்பொழுதும் நீங்கள் பணிந்து வழிபட்டு அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அவர்களுடைய அருளுக்கு பாத்திரர்களாக நீங்கள் இருக்கிறப்போ வந்து அவங்க உங்களுக்கு வந்து எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாங்களோ அது உங்களுக்கு டைரக்டாக குரு பகவான் என்கின்ற கிரகமே, பிரகஸ்பதி கிரகமான குரு பகவானை பெருந்தனக்காரகனே உங்களை ஆசீர்வதித்த மாதிரி என்று எடுத்துக்கொண்டால், அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக நீங்கள் எல்லையற்ற செல்வ வளத்தையும், அந்தஸ்தையும், புகழையும், செல்வாக்கையும் இந்த உலகத்திலே பெற்று வாழக்கூடிய அமைப்பை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். அதனால் கும்பலங்கணக்காரர்களை பார்த்து நடந்துங்க. கும்பலங்கணம் அப்போ அதுக்கு அடுத்தபடியாக இப்போ நாம் பார்க்க இருக்கிறது மீன லக்னம். அந்த மீன லக்னத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவர் நம்முடைய பெருந்தனக்காரகனாகிய குரு பகவான் தான். அந்த மீன லக்னத்திற்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம், பணஸ்தானம், செல்வ வளத்தை வழங்கக்கூடிய ஸ்தானம் யாருன்னு எடுத்துக்கிட்டால் வந்து மீன லக்னத்திற்கு மேசராசி தான் வந்து தனுசு லக்னத்திற்கு தனஸ்தானம். அந்த மேசராசிக்கு வந்து கிரக அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வந்து செவ்வாய் பகவான் வர்றாரு. இந்த செவ்வாய் பகவான் தான் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிலம், பூமி எல்லாத்துக்குமே அதிபதியாக வரக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இந்த நிலத்திலேருந்து கிடைக்கக்கூடிய சகல சம்பத்துக்குமே அதிபதி செவ்வாய் பகவான் தான் கூட ஒரு வகையில் நாம் எடுத்துக்கலாம். அந்த செவ்வாயின் உயிர்காரகங்கள் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய உடன் பிறந்த சகோதரர்கள், இரத்த உறவுகள், பங்காளிகள் இவங்க எல்லாருமே நமக்கு நெருக்கமான உயிர்காரகத்துவத்தை பிரதிநிதித்துவத்தை வெளிப்படுத்துவர்களாக வருகிறார்கள். மற்ற வெளியில் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு எடுத்துக்கிட்டால் இந்த செவ்வாயின் ஆதிக்கம் பிரதிநிதித்துவத்தை வெளிப்படுத்துபவர்கள் மருத்துவர்கள், பல் மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை மருத்துவர்கள், காவல்துறையில் உள்ளவர்கள், சீருடை பணியாளர்கள், இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள், பொது சேவையில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து சீருடை பணியாளர்கள், சிற்பிகள், கொள்ளர்கள், இன்ஜினியரிங் துறையில் வேலை செய்பவர்கள், இன்ஜினியர்கள், கட்டிட மேஸ்திரிகள், கட்டிட வேலை செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே வந்து செவ்வாய் பகவானுடைய பிரதிநிதித்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய உயிர்காரக உயிர்களாக
கொடுக்கறதுக்காக இவங்க எல்லாருமே வர்றாங்க. நமக்கு நெருக்கமாக இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்க வந்து உங்களுடைய நெருக்கமான உறவுன்னு வரக்கூடிய சகோதரன், பங்காளிகள், இரத்த உறவு இவர்கள்கிட்ட வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறீங்களோ, நல்லபடியாக இருக்கிறீங்களோ, அன்பாக இருக்கிறீங்களோ, அந்நியமாக இருக்கிறீங்களோ, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு வந்து இந்த நிலக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய ஆசிகளை நீங்கள் பெறுகிறீர்கள். அந்த செவ்வாய் பகவானுடைய ஆசையை பெறுவதன் மூலமாக மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கைக்கு தேவையான சகல செல்வங்களும் பணவரவும் தனவரவும் செல்வவளமும் செவ்வாயினால் உங்களுக்கு வழங்கப்படும். ஆனால் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்க தங்கள் உடன் பிறந்த சகோதரர்கள், இரத்த உறவுகள், பங்காளிகள் இவர்களுக்கு பாகப்பிரிவினையின் பொழுதோ அல்லது வேறு காரணத்திற்காகவோ வந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிய பங்கை கொடுக்காமலோ, அவர்களுக்கு துரோகம் இழைத்தாலோ, அவர்களுக்கு மனம் நோகும்படி செய்தாலோ, அவர்களை துன்புறுத்தும் வகையில் செய்தாலோ, அவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நடந்து கொண்டாலோ, மற்ற மனிதர்களாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் உயிர்க்காக வரக்கூடிய மருத்துவர்கள், இன்ஜினியர்கள், இந்த மாதிரி சீருடை பணியாளர்கள், காவலர்கள், இந்த மாதிரி வர்றவங்களை எல்லாம் வந்து ஏதேனும் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறையாக நடக்கும்படி அவர்களுக்கு செய்தாலோ, நடந்து கொண்டாலோ, அவர்களை குறித்து தவறாக விமர்சனம் செய்தாலோ, அவர்களுக்கு தீங்கு உழைக்கும் வகையில் நடந்து கொண்டாலோ, மீன லக்னத்தில் பிறந்த நீங்கள் உங்கள் தனஸ்தான அதிபதியான செவ்வாயின் இணைப்பில் இருந்து உங்களை நீங்களே துண்டித்து கொண்டு உங்கள் பண வரவிலும் செல்வ வரவிலும் தடையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். அதனால் மீன லக்னத்தில் பிறந்த நீங்கள் வந்து இந்த செவ்வாயை வெளிப்படுத்தக்கூடிய உங்கள் சகோதரன், பங்காளிகள், இரத்த உறவுகள் இவங்க எல்லாரையுமே வந்து கண்ணுக்கு கண்ணாக எந்த அளவுக்கு அன்போடையும் நட்போடையும் அந்நியோன்யத்தோடையும் இருக்கிறீங்களோ, உண்மையாக இருக்கிறீங்களோ, விசுவாசமாக இருக்கிறீங்களோ, அவங்க செஞ்சதுக்கு நன்றியோடு இருக்கிறீங்களோ, அவங்கக்கிட்ட வாங்கினதுக்கு நன்றியோடு இருக்கிறீங்களோ, அவங்களுக்கு தேவைப்படுறப்ப நீங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்களோ, அப்பொழுது உங்களுக்கு செவ்வாய் இந்த நிலத்திற்கும் பூமிக்கும் காரக கிரகமாக அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாயின் ஆசீர்வாதத்தை பெற்று உங்கள் வாழ்வில் நீங்கள் எந்த வெற்றியையும் லட்சியத்தையும் செல்வத்தையும் அடைய நினைக்கிறீர்களோ அதை உங்களுக்கு செவ்வாய் பகவான் வாரி வழங்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால் மீன லக்னத்தில் பிறந்தவங்களே பார்த்து பக்குவமாக நடந்துங்க. இப்போ நம்ம மீன லக்னத்தை பற்றி பேசிட்டோம். அடுத்ததாக பேச இருப்பது வந்து காலபுருஷ தத்துவத்தில் மேஷ லக்னம் குறித்து பேச இருக்கிறோம். இந்த மேஷ லக்னத்தின் அதிபதி நிலக்காரகனாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான். இந்த மேஷ லக்னத்திற்கு 2ஆம் வீடு தனஸ்தான வீடு, பணஸ்தான வீடு, செல்வ வளத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மேஷ லக்னத்துக்கு 2வது இடமாக இருக்கக்கூடிய ரிஷபராசி, மேஷத்தின் அடுத்த ராசி ரிஷபராசி. அந்த ரிஷபராசி தான் வந்து மேஷ லக்னத்துக்கு 2ஆம் இடம், பணஸ்தானம், தனஸ்தானம், செல்வாக்கை வழங்கக்கூடிய ஸ்தானம். அப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க வந்து இந்த 2வது ராசியாக வரக்கூடிய ரிஷப ராசிக்கு அதிபதி யாருன்னு எடுத்துக்கிட்டால் சுக்கிரன் தான். அந்த கன்னிராசிக்கு சொன்ன மாதிரி இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க வந்து ரிஷப ராசியாக வரக்கூடிய அதிபதியான சுக்கிரன் பிரதிநிதிப்படுத்துவது யாருன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய மனைவி, சகோதரி. இந்த மேஷ லக்னத்துக்கு 2ஆம் இடமாகிய ரிஷபராசி தான். இந்த ரிஷபராசியுடைய அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரனுடைய உயிர்காரகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்கள் யார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து சுக்கிரனுடைய பிரதிநிதித்துவம் வந்து மனைவி, சகோதரி, மகள், அத்தை, பொதுவாக பெண்கள் இவங்க எல்லாருமே வந்து சுக்கிரனை வந்து உயிர்காரகத்தை பிரதிநிதித்துவக்கூடிய உயிர்களாக வர்றாங்க. அதுக்கப்புறம் சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக வந்து இந்த உலக வாழ்க்கையை சுகபோகங்களை அள்ளித்தரக்கூடியவர்கள். இந்த புற உலக வாழ்க்கைக்கு தேவையான சகல செல்வங்களும் வழங்கக்கூடிய ஒரு அதிபதினா ஒரு சுக்கிரன் தான். ஆடம்பரமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர், திரைத்துறையில் உள்ளவர்களை குறிக்கக்கூடியவர்கள், பாடகர்களை குறிக்கக்கூடியவர், இசையமைப்பாளர்கள், இந்த மாதிரி நடனத்தில் உள்ளவர்கள், கலைத்துறை என்னென்னவெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே காரக கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்மளுடைய
சுக்கிர பகவான் தான் வர்றாரு. அப்போ இந்த மேசலக்கணக்காரங்க தம் 2ஆம் இடமாகிய தனஸ்தான அதிபதியாக சுக்கிரனின் அம்சமாக வரக்கூடிய சகல விஷயங்களை பொறுத்துமே எப்பயுமே நட்புணர்வோடு இருக்கணும். இந்த சுக்கிரன் தான் இந்த உலகத்தில் ஆடம்பரமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர்கள். அடிப்படையான ஒரு தேவை நமக்கு கிடைக்கணும்னா கூட அந்த சுக்கிர பகவானுடைய ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அப்போ மேசலக்கணக்காரங்க தன் 2ஆம் இடமான ரிஷபம் என்கின்ற தனஸ்தானம், பணஸ்தானம், செல்வத்தை வழங்கும் ஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரனுக்கு உண்டான உயிர்காரகங்களான மனைவி, மகள், சகோதரி, அத்தை இவங்ககிட்ட எல்லாம் உண்மையா இருக்கணும், அன்பா இருக்கணும், அந்யோன்யமா இருக்கணும், நட்போடு இருக்கணும். உண்மையான பாசத்தை அவர்களிடம் வெளிப்படுத்தி அவர்களுடைய பாசத்தை திரும்ப பெறக்கூடியவரா இருக்கணும். நான் இருக்கிறதோடு இல்லாம அந்த பெண்கள் எல்லாம் இந்த மேசலக்கணக்காரங்களை நேசிக்கக்கூடியவர்களா, அன்பு செலுத்தக்கூடியவரா, வயதில் மூத்த துணை கொடுக்கக்கூடிய வயதில் மூத்த அத்தைகள்லாம், அத்தை மாமையார் இவங்கெல்லாம் இவங்களை ஆசீர்வாதம் பண்ற மனநிலையில் இருந்தாங்கன்னா இந்த மேசலக்கணக்காரங்க எப்பயுமே மற்றவங்களோட அதிகப்படியாக சம்பாதிக்கிறவும், அதிகப்படியாக செல்வம் உள்ளவராகவும், அதிகப்படியான சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடியவராகவும், புகழ்மிக்கவராகவும் வாழ்வதற்கு இந்த சுக்கிர பகவான் தான் இவருக்கு ஆசீர்வாதத்தை வழங்கக்கூடியவரா, வழிகாட்டக்கூடியவரா இருக்காரு. அப்போ அதே மேசலக்கணக்காரங்க இந்த சுக்கிரன் அம்சமா இருக்கக்கூடிய உயிர் பிரதித்துவத்தை வெளிப்படுத்தும் மனைவி, சகோதரி, மகள், அத்தை, மற்ற பெண் இனம் இவங்களையெல்லாம் அவமரியாதையாக நடத்தினாலோ, இவங்க மனசுனோகும்படியாக நடந்துக்கிட்டாலோ, அவங்கள துன்புறுத்தினாலோ, இல்லை அவங்க வாழை விழுந்து எந்திரிச்சாலோ, அவங்க நம்மள இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்ற மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டாலோ, மேசலக்கணக்காரங்கள் நீங்க உங்களுடைய தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம் தொடர்ந்து இழக்கிறீங்க. அந்த சுக்கிர பகவானுடைய ஆசீர்வாதத்திலிருந்து நீங்களே உங்களை விடுவித்துக் கொள்கிறீர்கள். அதனால மேசலக்கணக்காரங்க தங்களுடைய தனஸ்தானம், பணஸ்தானம், செல்வ வளஸ்தானம் நல்ல இயக்கத்தோடு இருக்கணும், நல்ல செல்வத்தை தரணும் அப்படின்னா நாம் இப்போ சொன்ன மாதிரி மனைவி, சகோதரி, மகள், அத்தை, மற்ற பெண் இடத்தை நீங்கள் எந்த அளவுக்கு பண்போடும், அன்போடும், மரியாதையோடும், கௌரவத்தோடும் நடந்து கொண்டு அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமாகும்படி, அவர்களுடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாகும்படி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுக்கிர பகவான் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சுக்கிர பகவான் இந்த உலகத்தில் எவ்வளவு சுகம் என்று சொல்லக்கூடிய அனைத்து சுகபோகங்களையும் வழங்கக்கூடிய ஒரு வள்ளலாக, வாரி வழங்குபவராக உங்களுக்கு இருப்பார். ஆகவே இதை பக்குவமா பார்த்து கவனத்தில் வச்சுட்டு மேசலக்கணக்காரங்க செயல்படுங்க. அதுக்கு அடுத்தபடியா நாம இப்ப பேசுறது ரிஷபலக்னத்துல பிறந்தவங்களுக்கு செல்வ வளம் அடைவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ரிஷபலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கிரக அதிபதி என்று எடுத்துக்கொண்டால் சுக்கிர பகவான் வருகிறார். அந்த ரிஷபலக்னத்திற்கு 2ஆம் இடம் தனஸ்தானம், பணஸ்தானம், செல்வத்தை அள்ளி வழங்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இவர்களுக்கு மிதன ராசி வருது. இந்த மிதன ராசிக்கு அதிபதினு எடுத்துக்கிட்டா கிரக அதிபதினு வரிசையில் வரக்கூடியவர் புதன் பகவான். ரிஷபலக்னத்திற்கு பணத்தை கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான். புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கிரக வரிசையில் மிகவும் இளமையாக இருக்கக்கூடியவர், இளையவர், மிகவும் கலகலப்பாக இருப்பவர், நகைச்சுவை சொந்தக்காரர், பல துறை கல்வி அறிவுக்கு வித்தகர், பல்துறை வித்தகர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுக்கு சொந்தக்காரர் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா புத பகவான் தான். அப்போ இந்த ரிஷபலக்னத்துல பிறந்தவங்க புதனுக்கு உயிர் பிரதிநிதித்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்னுடைய சொந்த தாய் மாமன், மாமனார் வகைரா, மாமன் மச்சான் வகைரா, சிறுவர்கள், நண்பர்கள், பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவர்கள், கணக்கர்கள், ஆடிட்டர்கள், எழுத்தாளர்கள், ஓவியர்கள், ஆசிரியர்கள், இந்த மாதிரி வரக்கூடிய புதனின் உயிர் பிரதிநிதித்துவத்தை வெளிப்படுத்தும் மக்கள்கிட்ட ரிஷபராசிக்காரங்க எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறீங்களோ, அன்போட இருக்கிறீங்களோ, அந்யோன்யத்தோட இருக்கிறீங்களோ, நட்போட இருக்கிறீங்களோ, நல்ல விதமா இருக்கிறீங்களோ, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களா இருக்கிறீங்களோ, அவங்க மனசு சந்தோஷப்படும்படியாகவும், உங்கள் மேல அவருக்கு நல்ல மரியாதை வரும்படியாகவும், அன்பு வைக்கும்படியாகவும் நீங்கள் நடந்து கொள்கிறீர்களோ
அந்த அளவுக்கு ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் பகவான் செல்வ வளத்தை அள்ளி வழங்குபவராக இருப்பார். அதற்கான வழிமுறைகளை காட்டுவார். உங்கள் புத்தியை அவருக்கு செயல்படும்படியாக உங்களை அவர் தூண்டுவார். உங்கள் புத்தியை தூண்டி நீங்கள் செல்வ வளத்தை ஈட்டக்கூடிய ஒரு வழிவகையை புதன் பகவான் உங்களுக்கு இவர்கள் மூலமாக எல்லாம் வெளிப்படுத்துவார். அப்போ இந்த ரிஷப லக்னத்துல இருக்கிறவங்க உங்களுடைய தாய் மாமனையோ மாமன் மச்சான் வகைராக்களையோ சிறுவர்களையோ நண்பர்களையோ உங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடியவர்களையோ மனசமாகும்படி செய்தாலோ துன்புறுத்தினாலோ அவர்களுக்கு தேவைப்படும் சமயத்தில் உதவி செய்யாமல் இருந்தாலோ அல்லது அவர்களுக்கு எதிரான செயல்களை நீங்கள் செய்தாலோ அவர்களுக்கு ஏதேனும் தவறு இழைத்தாலோ அவர்களை குறித்து எனக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டானே, நான் நல்லா தானே அவங்ககிட்ட பழகினேன், எவ்வளோ உண்மையோடு நான் அவனுக்கு நண்பனாக இருந்தேன், எவ்வளோ பாசத்தோடு அவனுக்கு நான் எத்தனையோ விஷயங்களை சொல்லி வழிகாட்டியிருக்கிறேனே, எனக்கு இந்த மாதிரி அவன் செஞ்சுட்டானே, என்னை இந்த மாதிரி அவன் பண்ணிட்டானே, என்னை இந்த மாதிரி நடத்திட்டானே அப்படின்னு நினைக்கிற மாதிரி சம்பள பணக்காரங்க புதனின் உயிர்ப்பிழமைக்கு வெளிப்படுத்துவர்களிடம் நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா சம்பள பணக்காரங்களே உங்களுடைய பணத்தை கொடுக்கக்கூடிய கடவுளான புதனிடமிருந்தும் உங்களுடைய தனஸ்தானம் என்ற 2ஆம் இடத்திலிருந்தும் நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்கிறீர்கள். அதனால ரிஷப லக்னத்தில் பிறந்த நீங்கள் உங்கள் தாய் மாமனுக்கு மரியாதை செய்யக்கூடியவராகவும் மாமன் மச்சான்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவராகவும் நண்பர்களிடம் உண்மையுடன் இருப்பவர்களாகவும் நண்பர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கும்படியாகவும் உங்களுடைய தாய் மாமனும் மாமன் மச்சானும் நண்பர்களும் உங்களை நினைத்து பெருமிதப்படும்படி உண்மையான உங்கள் மேல் உண்மையாகவே அவர்களும் தன்னுடைய அன்பை செலுத்தும்படியாகவும் நீங்கள் எப்போ நடந்துக்கிறீங்களோ நீங்கள் எப்போ அவங்களுக்கு உண்மையாக இருக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கும் மிகவும் உண்மையாக இருப்பார். ஏன்னா கிரகங்களையே புதன் பகவான் தான் இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வார். அவர் சுபர்களுடன் சேர்ந்தால் முழுக்க சுபராக செயல்படுவார். அவர் பாவைகளுடன் சேர்ந்தால் அவர் முழுக்க பாவையாக மாறிவிடுவார். அதனால் புதன் உங்களுக்கு சுபராக இருக்க வேண்டுமா பாவையாக இருக்க வேண்டுமா என்பது ரிஷபலக்கணக்காரர்களாகி நீங்கள் சுபராக நடந்து கொண்டால் புதன் உங்களுக்கு சுபராக இருப்பார். நீங்கள் ஏதாவது வில்லத்தனம் செய்வீர்கள் என்றால் உங்களுடைய முதல் வில்லனாக புதன் பகவான் தான் இருப்பார். அதனால ரிஷபலக்கணக்காரங்க புதனின் உயிர்காரகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய உங்கள் சக மனிதர்களிடம் நண்பர்களிடம் உறவுகளிடம் உண்மையாக இருங்கள், அன்போடு இருங்கள், பண்போடு இருங்கள், நட்போடு இருங்கள், நாணயத்தோடு இருங்கள், கௌரவத்தோடு இருங்கள். அப்போ உங்களுக்கு புதன் பகவான் அள்ளி அள்ளி வழங்குவான். அவர் கொடுக்கக்கூடிய நீங்கள் வாங்குவதற்கு உங்களை அறுவடையாக செய்து கொள்ள வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய பொறுப்பு. ஆகவே ரிஷபலக்னக்காரர்களே பார்த்து பக்குவமா நல்ல விதமா நாணயமா நடந்துங்க. புதனுடைய ஆசைகளுக்கு உகந்தவர்களாக இருங்க. நல்லது. இப்போ ரிஷபலக்னத்தை பற்றி நாம பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தபடியா பார்க்க இருக்கிறது மிதுன லக்னம். மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் பகவான் தான் அந்த கிரக அதிபதி. மிதுன லக்னத்துடைய கிரக அதிபதினு எடுத்துக்கிட்டோம்னா புதன் கிரக அதிபதியா வர்றாரு. இந்த புதன் மிதுன லக்னத்துக்கு 2ஆம் இடம், 2ஆம் ஸ்தானம், தனஸ்தானம், பணஸ்தானம், செல்வத்தை வழங்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டா மிதுன லக்னத்துக்கு 2வது ராசியா வரக்கூடிய கடக ராசி தான். அப்ப மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பணமும் செல்வ வளமும் அந்தஸ்தும் கிடைக்க வேண்டும் என்றால் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் கடக ராசிக்குரிய கிரகமான சந்திரன், அந்த சந்திரனுக்கு என்ன ஒரு ஆஸ்பெக்ட் உயிர்காரகத்துவத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதலில் வருவது தாயார். சந்திரனுடைய முழு உயிர்காரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தாயார் தான். தாயார், தாய்மை அடைந்த பெண்கள், வயதில் மூத்த பெண்கள், வயதில் முதிர்ந்த பெண்கள், பெரியம்மா, இந்த மாதிரி எல்லாருமே சந்திரன் தான். அப்புறம் மருமகளும் இந்த ஆஸ்பெக்ட்ல வர்றாங்க. சந்திரன் அப்படின்னு எடுத்துட்டா தாயார், பெரியம்மா, வயதில் மூத்த முதிய பெண்கள், தன்னுடைய மருமகள், இவங்க எல்லாருமே சந்திரன் பிரதிநிதித்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆஸ்பெக்ட்ல வர்றாங்க. அதனால மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் தாயார் ஒருவருடைய ஆசீர்வாதம் இருந்தாலே நீங்கள் இந்த உலகத்தையே ஜெயித்து விடலாம். அந்த தாயினுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சகல செல்வங்களையும் சகல செல்வாக்கையும் அந்தஸ்தையும் புகழையும் கௌரவத்தையும் லட்சுமி கடாட்சத்தையும் அள்ளி வழங்கக்கூடிய இடமாக இருப்பது
சந்திரனின் உயிர் காரகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தாயார், பெரியம்மா, வயதில் மூத்த பெண்கள். அதே மாதிரி மிதன லக்னக்காரங்க, நீங்க வயசு பெரியவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மருமகளை வந்து நீங்க கௌரவத்தோடையும், கண்ணியத்தோடையும், அன்போடையும், பண்போடையும், நட்போடையும் நடத்துனீங்கன்னா வந்து சந்திர பகவானுடைய ஆசீர்வாதத்தினால் வந்து மிதன லக்னக்காரங்களுக்கு மிகப்பெரிய செல்வ வளம் கிட்டும். அதனால மிதன லக்னக்காரங்களே, நீங்கள் எப்பொழுதெல்லாம் உங்களுடைய தாயார், பெரியம்மா, வயதில் மூத்த பெண்மணிகள், மருமகள் அவளுக்கெல்லாம் ஒரு தவறிழைக்கக்கூடிய இடத்திலோ, மனசு நோகும்படியான ஒரு செயல்களை செய்தாலோ, அடடா இவன் இப்படி செஞ்சுட்டானே நம்மள, இந்த மாதிரி பேசிட்டானே, நம்மள போய் இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டானே அப்படின்ட்டு யாராவது ஒருத்தர் அம்மாவோ, பெரியம்மாவோ, வயதில் மூத்தவங்களோ, இல்லை உங்களுடைய மருமகளோ இவங்க நம்மள வந்து இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு நினைக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டா, மிதனலங்களுக்கு பிறந்தவங்களே, நீங்கள் உங்களுடைய தனஸ்தானத்தில் இருந்தும் தனஸ்தான விதிகளிடமிருந்தும் உங்களுடைய தொடர்பை நீங்கள் துண்டித்துக் கொள்கிறீர்கள். அதனால பார்த்து பக்குவமாக கௌரவமாக நடந்துங்க. மிதனலங்கத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய தாயாரையும், பெரியம்மாவையும், வயதில் மூத்த மிகுந்த பெண்மணிகளையும், உங்களுடைய சொந்த மருமகளையும், அந்த மருமகள் இருக்கக்கூடிய மற்ற பெண்களையும், தாய்மையடைந்த பெண்களையும் நீங்க அன்போட பார்த்துக்கிட்டா, பண்போட பார்த்துக்கிட்டா, நல்லபடியா பார்த்துக்கிட்டா, உங்களுக்கு சந்தனங்களுடைய ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி தாய்மை அடைந்த நிலையில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது சந்திரன் உங்களை வந்து ஆசீர்வாதம் பண்றாரு. அந்த சந்திர பகவானுடைய ஆசீர்வாதத்தினால் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த உலகில் அனைத்து வளங்களையும், செல்வ வளங்களையும் பெறக்கூடியவர்களாகவும், அந்தஸ்தை பெறக்கூடியவர்களாகவும், புகழை பெறக்கூடியவர்களாகவும், பெருந்தனத்திற்கு சொந்தக்காரர்களாகவும் வாழ வழிவகைகள் பிறக்கும். அதனால் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களே, பார்த்து பக்குவமா, நிதானமா, கவனமா நடந்துக்கோங்க. நல்லது நண்பர்களே. நான் இப்பொழுது இந்த காலபுருஷ தத்துவத்தில் இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் கடகத்துல முதல்ல ஆரம்பிச்சு இப்ப மிதுனம் வரைக்கும் 12 லக்னத்தில் பிறந்தவங்களும் உங்களுடைய 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்துக்கு அதிபதியா வரக்கூடிய கிரகத்துக்கு உண்டான உயிர்காரகங்களாக வரும் உறவுகள் மற்ற பிரயோகத்தை வெளிப்படுத்தக்கூடிய எல்லா மனிதர்களையுமே வந்து நீங்கள் எந்த விதத்தில் நடத்தினால் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக, செல்வ வள ரீதியாக என்ன எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நான் என்னுடைய அறிவு எட்டிய வரையில் நான் இதை வெளிப்படுத்தி இருக்கிறேன். இந்த கருத்து எல்லாமே நான் என்னுடைய சொந்தமா ஆராய்ச்சியில் சொந்தமாக தெரிந்து கொண்ட அனுபவத்தின் அடிப்படையில் என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையும், உறவினர்களையும், நண்பர்களையும் உற்று நோக்கி தெரிந்து கொண்டதன் மூலமாக நான் இதை உங்களிடம் என் கருத்தாக வெளிப்படுத்தி இருக்கிறேன். இது பாரம்பரிய ஜோதிடத்தின் அடிப்படை விதிகளை எந்த வகையிலும் நான் மீறவில்லை. நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தின் ஆதிக்கம் என்பதே பாரம்பரிய ஜோதிடத்தின் அடிப்படை விதியே வந்து 6, 8, 12 ஆகிய மறைவு ஸ்தானங்களில் ஒரு கிரகம் இருக்கக்கூடாது. அந்த கிரகம் பகை கிரக வீட்டில் இருக்கக்கூடாது. நீச்சம், அஸ்தங்கம், வக்கரம் பெற்று இருக்கக்கூடாது. பகை கிரக சாரம் பெற்று இருக்கக்கூடாது. பகை கிரக பார்வை பெற்று இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டுமே அந்த கிரகம் வந்து ஒரு அதற்குண்டான ஆதிபத்திய பலனையும் காரக பலனையும் வழங்கும் என்பது நம்முடைய முன்னோர்கள், மூத்தவர்கள், ஜோதிட ஞானிகள், பெரியவர்களால் வகுக்கப்பட்ட ஒரு நியதி, விதி. அதே நம்முடைய மூத்தவர்கள் தான் வந்து விதியை மதியால் வெல்லலாம் என்ற ஒரு அறிவுரையை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதனால வந்து இந்த 12 லக்னத்திலுமே வந்து நான் கூறிய தனஸ்தான அதிபதிகள் இந்த 6, 8, 12 ஆகிய மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ, நீசம், வக்கரம், அஸ்தங்கம் பெற்றிருந்தாலோ, பகை வீட்டில் அமர்ந்திருந்தாலோ, பகை கிரகத்தின் சாரம் பெற்றிருந்தாலோ, அசுப கிரகத்தின் பார்வை பெற்றிருந்தாலோ கூட வந்து நான் இப்ப சொல்லியிருக்கிற விதிமுறைகளின்படி அந்த கிரகங்களினுடைய உயிர் காரகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய உறவினர்களிடமும், வெளி உலகத்தில் இருக்க அந்த கிரகத்தின் காரகத்தை வெளிப்படுத்தும் பிரதிநிதித்துவப்படுத்தும் மனிதர்களிடமும் நீங்கள் நல்லபடியாக நடந்து கொண்டால் அந்த கிரக நாயகர்கள் 9 கிரகத்தினர் செல்வத்தை வழங்கக்கூடிய இடத்தில் இருக்கும் இந்த 7 அதிபதிகளுமே வந்து எல்லாருக்குமே எல்லாவற்றையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் அந்த குறைகள் இருந்தாலும் கூட வந்து அந்த கிரகம் குறிக்கக்கூடிய உயிர் காரகத்தை நாம்
சரியான முறையில் அனுசரணையாக, நட்பாக, அன்பாக, அந்யோன்யமாக இருந்தால் அந்த கிரகங்களின் அன்புக்கும் ஆசீர்வாதத்திற்கும் நாம் நம்மை பாத்திரர்களாக ஆக்கிக் கொண்டு இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான சுகபோகங்களையும் செல்வ வளங்களையும் அடைவதற்கு அவர்களை நாம் பணிவோம், அவர்களுடன் இணக்கமாக இருப்போம் என்று கூறி என்னுடைய இந்த நீண்ட வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததற்கும் கேட்டதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல அற்புதமான கருத்துக்களை, என்னுடைய சொந்த கருத்துக்களை உங்களுடன் மீண்டும் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். நான் உங்கள் நண்பன் ஜோதிட சிரோன்மணி ஹீலர் சுப்பிரமணி. எல்லோரும் எல்லாமும் பெற்று இன்புற்று வாழட்டும். இறைவன் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். இறைவன் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். நன்றி, நன்றி, நன்றி.